Life Abroad Education Consultant Private Limited வழங்கும் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்பது நான் ஹரிணி சாந்தி. நம்மள பலருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற கனவு இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வெளிநாட்டில் போய் MBBS இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான நாடுகளை சூஸ் பண்ணணும், எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி இருக்குது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்மளுக்கு இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட்டுடைய சீனியர் கன்சல்டன்ட் மிஸ் சோஃபியா மேம் நம்ம கூட இருக்காங்க. கூடவே நம்ம கூட இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சர்பியாவிலேருந்து வந்திருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கிராகோஸ்லேருந்து ப்ரொஃபஸர் பிராமணர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் யூ சார். வெல்கம் யூ மேம். மேம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுங்க. கண்டிப்பாக. நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடந்த 14 வருஷமாக வெளிநாட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் MBBS, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் பல நாடுகளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 150 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே வந்து நாங்கள் டைப் வச்சுருக்கோம். 25 நாடுகளுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னு பண்ணிங்கன்னா ரைட் ஃப்ரம் அவங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு வந்து வீசா அசிஸ்டன்ஸ், பாஸ்போர்ட் அசிஸ்டன்ஸு அண்ட் யூனிவர்சிட்டிலேயே அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் ட்ராவல், ஃபாரின் கரன்சிஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என்ட்ரு ஆனதுலேருந்து 6 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க மெடிசன், இல்லை ஒரு இன்ஜினியரிங் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா என்டையர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் GH ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அசோக் நகர் இருக்குது. ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா 1000க்கும் அதிகமான மாணவர்கள் இது வரைக்கும் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. 100க்கும் அதிகமான மாணவர்கள் எல்லா வருஷமும் நாங்கள் அனுப்பிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எங்களுடைய ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இப்போ யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறனால அந்த யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கன்றனால டைரெக்டாக யூனிவர்சிட்டி பீப்புளை கூட இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்பியாவிலேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ்லேருந்து ப்ரொஃபஸர் பிரான்மிர் வந்திருக்காங்க. அவங்க வந்து வைஸ் டீன் கம் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி சயின்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம நிறையா வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக சர்பியாவில் போய் MBBS படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸு, யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும், எந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, அந்த மாதிரி வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் இன்றைக்கி. ஓகே மேம். சார் வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இணைஞ்சிருக்காங்க. ஸோ நான் சார்கிட்டையும் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்க. கண்டிப்பாக. ஹலோ சார். ஸோ குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் Serbia? Okay. Thank you first that you welcome me here in your show. And I would like to introduce my country because I noticed for these 10 days while I was in India that people doesn't know so much about Serbia. Serbia is a European country. It is almost in the middle of Europe, a little bit south and east. It's on a very good position. It's continental country and for Indian standards, very, very small country with not so many inhabitants, but because of that it's very, very good for living and for education. Serbia is close to almost all European country. You have fly 55 minutes to Vienna in Austria, hour and 15 minutes to Munich in Germany, hour and 40 to Rome, to Italy, Greece. Everything is close from Serbia. And Serbia is, from the northeast part to the southeast part is the last 600 kilometers. Also, Serbia have a great climate. So that's one of the more reasons that is good for life. We have all 4 seasons. During the winters, we have cold days, but maybe not more than 10 from 5 to 0, and maybe just few days below the 0 in minus. During the summer, we have some hot days, but not like here. For example, day like this in Serbia will be wow, we can go outside. So it goes over 30, but not so much during the summer, and we count that as a very, very hot day. So it's a very, very good place with a very good climate and with very, very nice nature and very, very healthy food. ஓகே. கடந்த 10 நாட்களாக சார் வந்து இந்தியாவில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க கிளைமேட்டையும் அங்கே இருக்க கிளைமேட்டையும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து யூரோப்பியன் கண்ட்ரியெல்லாம் எல்லாருமே பக்கத்தில் இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப நெருங்கின கண்ட்ரி சர்பியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க கிளைமேட் வந்து குளிர்காலத்தில் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு 0 டிகிரி கீழே கூட நம்மளுக்கு செல்சியஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன் சம்மர் அது வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். பட் கம்பேர் டு இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப அங்கே இருக்க ஹாட்னஸ் கம்மின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம சார் கிட்ட அங்கே இருக்க universities எப்படி இருக்கும் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். So could you please describe about the universities in Serbia?
There are a lot of universities in Serbia, and there are a lot of possibilities for education. But on this occasion, I would like to say that we have 6 state government universities, and 4 of them are the biggest and very, very big in the 4 biggest cities: Belgrade as a capital, Novi Sad, Niš, and Kragujevac, my city and my university. That are very big cities. They're very big cities and very big universities. That universities have more than 20 faculties each. Some of them have more than 30. So on those universities, our universities, we cover all field of sciences: human scientists, medical scientists, political scientists, engineering scientists, tourism, everything. We cover everything. But I would like special to say something about medicine, because I'm a psychiatrist and a doctor. Medicine faculties are very, very good on all of these 4 government universities, and every university, every medical faculty on these universities is attached with a great big university clinical centers. So students that are studying medicine have great facilities to study in big university clinical centers with more than 1,000 beds, and with scientists and doctors that are very, very famous, not just in Serbia, Balkany, then in Europe, and some of them in the world. ஓகே சார். ஓகே மேம், யூ கேன் கண்டினியூ. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செர்பியா வந்து தெரியாது. ஸோ நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ கடந்த சில மாதங்களாகவும். அண்ட் லாஸ்ட் இயரும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போயிருந்தாங்க. ஸோ செர்பியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து 4 பிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து அந்த 4 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸுமே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட், யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாட், யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ், இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸில் போய் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெடிக்கல் சயின்ஸ் இல்லாமல் ஹியூமன் சயின்ஸு அண்ட் தென் டூரிசம், இந்த மாதிரி நிறையா ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிஸோட நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மோர் தென் 1000 பெட்ஸ் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இது எல்லாமே அட்டாச் ஆகி இருக்குது, யூனிவர்சிட்டியோட அட்டாச் ஆன ஹாஸ்பிட்டல்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து ரொம்ப பெரிய அட்வான்ஸ்டாக இருக்கும். கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும் அண்ட் நியர்பையாக எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ மெடிசன் போய் இந்த மாதிரி செர்பியாவில் படிக்கிறது வந்து ரொம்ப அட்வைசபிள். அண்ட் மோரோவர் யூரோப்பியன் யூனியன் பக்கத்தில் இருக்கிறனால, ஸோ ஜெர்மனியோ இல்லை வந்து இட்டலி இல்லை வந்து ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி எல்லா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸும் நியர்பையாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு யூரோப் போகணும் அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக செர்பியா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே மேம், இப்போ நான் வந்து சார் கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எப்படி இருக்கும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து செர்பியாவில் எப்படி இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக. சார், ஐ நீட் டு நோ அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இன் செர்பியா. குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்? I think it's a great student life in Serbia because now for many years in the past we have experience not just with domestic students, then with the foreign students, and especially in our city, that is in the last 2 years. I also have to say that we have in my city, Kragujevac, we have 500 plus foreign students, and about 55% of them are students from India. So we have really big experience with students from India. Usually parents ask me about students' life, about safety. Serbia is a very safe place to live, especially Kragujevac. Criminal rate is all very, very low, and very important to say today that racism rate is almost zero. In my city, in my university, for 2 years, we didn't have any racism or criminal problem with foreign students, and students have everything. They have great facilities for learning. They can meet people from all around the world because it's from so many countries there are foreign students. They can meet our culture. They have good hostels to sleep, and they have possibilities to eat food like they like. So, and I would like also for about student life for Indian students, about student life. Because of big number of Indian students, we have good cooperation with Indian embassy. And it's very close. In Serbia, it's very close. From my university to capital and Indian embassy, you have hour and 15 minutes drive. So every year, people from Indian embassy visit us and have a meeting with Indian students.
That's very important for them and for me also, because they are my students, and they provide us a number which is available 24 hours a day, 7 days a week, that students can call. So you can imagine that safe feeling that you are an hour from your embassy and they gave you a number that you can call them for every problem. And I have to say also, we didn't have any problem in the last 2 years in our university. Very good to hear these words from you, sir. அதாவது இங்க இருந்து போற ஸ்டூடண்ட்ஸ், அதாவது சர்பியால இருக்க யூனிவர்சிட்டிஸ்ல மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதாவது சர்பியால இருக்க ஸ்டூடண்ட்ஸ் டொமஸ்டிக் ஸ்டூடண்ட்ஸை காட்டிலும் 5+ கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சர்பியா யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து 55% மக்கள் வந்து, அதாவது 55% மாணவர்கள் இந்தியாவை சேர்ந்த மாணவர்களாகவும் இருக்காங்க. ஸோ 24/7 அவங்களுக்கு வந்து கன்சல்டன்ஸ்க்காக எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து அங்கே ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அங்கே கிரிமினல் அஃபென்சஸ் எதுவும் கிடையாது. ரேசிசம் முக்கியமாக 0% இருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. மேம், அப்புறம் இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், இப்போ சர்பியா யூனிவர்சிட்டிஸில் போயிட்டு நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஸ்பாட் அட்மிஷன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு, ஸோ எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போது நியர்பையாக வந்து இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு, அப்போ ஹாஸ்டல்லேருந்து அவங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வரது, இல்லை கிளினிக் உள்ளே அட்டாச் ஆகி இருக்கிறனால எல்லாமே வந்து நியர்பை தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போது ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட டீம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியன் எம்பசி பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் சொன்ன மாதிரி வைஸ்ரீன்னு சொன்ன மாதிரி வருஷம் இந்தியன் எம்பசி வந்து யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி, சில டைம்ஸ் ட்வைஸ் இயர் வந்து விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து என்னென்ன ஹெல்ப் வேணும் என்னங்கிறது கேட்பாங்க. அண்ட் எனி டைம் என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் சொன்ன மாதிரி ரேசிசம் கிடையாது. எங்கேனாலும் அவங்க வந்து எந்த டைம்னாலும் போயிட்டு வரலாம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் போகிறோம், இல்லை ஒரு ஷாப்பிங் போகணும், இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் போகணும், எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல சேஃப் என்வாயன்மெண்ட், யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். அதனால் அவங்களோட எஜுகேஷன் வைஸும் ஆகட்டும் யூனிவர்சிட்டியில் நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் போனவங்களாட்டும் இந்த வருஷமும் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டவங்க வந்து ரொம்பவே நல்லா இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஸ்பாட் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக இப்போ பார்க்கணும், எங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சென்னை ஆஃபீஸ் அசோக் நகரில் இப்போ 11 o'clockலேருந்து 4 o'clock வந்து ஸ்பாட் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்தாங்கன்னா டைரெக்டாக 1-to-1 கவுன்சிலிங் பண்ண முடியும். ஸோ நார்மலாக வந்து நாங்கள் அந்த 1-to-1 கவுன்சிலிங் இது மாதிரி அஃபீஷியல்ஸ் வர வைக்கிறனால நாங்கள் அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போ சார் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன சார் கிட்ட? டெஃபினட்டாக. ஸோ கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் யுவர் யூனிவர்சிட்டி, சார்? Okay, my university, before I would like to say something about my city, Kragujevac, where university is settled. Kragujevac is a geographical center of Serbia. So from Kragujevac is everything close in Serbia. For Indian standards, it's a very small city, 170 inhabitants, but a very, very good place for education and for living, because everything is close, everything is on a walking distance. For example, for Indian students, that was strange. We have one campus, new campus, brand new building. It will start to work in a few weeks on one spot, old campus on the other, and university hospital on the third. And everything is 10 to 15 minutes walk. It depends how fast you walk. The farthest student hostel is 25 minutes walk from the campus, or 3 bus stations. And it's very good connected with buses, and the taxi is very cheap. And life is great, quite a bit cheaper than in Belgrade, which is capital. So students can always, on any place, can go by foot. And because of that, everything is on the main streets. They don't have to go to the small neighborhoods. We don't have danger neighborhoods. But everything is on the main street, and for students it's easy, reachable. They can find everything. Also, we have a lot of stores. Never mind that we are a little city. We have shopping mall that you can find all brands and trademarks like in Munich, like in London. Donna Karan, Tommy Hilfiger, Puma, Nike. You can, and all kinds of food in a special food markets. For example, students from India told me that in one market, which is very famous in Kragujevac,
they can find all ingredients to prepare Indian food. Also, Oh, they can find Indian foods too? they can't find, we don't have Indian restaurant, Okay. but the mess will be ready for this semester to prepare all free meals for Indian students. And also we have stores. If students want to prepare some by themselves, they can find all ingredients to prepare it. Okay. So that's also very important for them, because food differs a lot in Serbia and India. Okay. What is the standard of the university, the ranking? Okay, about the- university, that was connected to students. Our university, especially medical faculty, is very, very high ranked in a world list. We are very high ranked in the best world university in Stanford list, US list, Shanghai ranking list. We are 5 years in a row very high ranked in the Shanghai ranking list. People who follow that know what does it mean. For example, 2 years ago, Stanford list announced that 20 scientists from our university are in a 5% of best scientists in the world, and 6 of them are from medical faculty. And now, 2 weeks ago, one of our professors entered in 0.2 best scientists in the world. So you have possibility to teach you genetics, biohazards, microbiology. Professor that is, imagine, whole scientists, a whole world, 0.2 best scientists, and he is one of our teachers. Okay, sir. ஓகே ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி இப்போ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான். ஸோ யூனிவர்சிட்டிக்கு நியர்பையாக வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மால்ஸு, ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாம் சொன்னார். ஸோ யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு அதிகமாக வந்து வந்துட்டுருக்கு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டி நம்ம போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவர்ஸில் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா 6 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். 6 வருஷம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியமில் தான் படிக்க போகிறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்கிங்கில் ஸ்டாம்ஃபோர்டோட லிஸ்ட்டில் இருக்கிற ரேங்கிங்லேயும் வந்து ஹை இருக்குது, அண்ட் ஷாங்காய் லிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்குள்ளே வருது, அண்ட் யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 120க்குள்ளே வந்து ரேங்கிங்கில் வருது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ரேங்கிங் ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 5 வருஷம் நம்ம வந்து மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படிப்போம், கடைசி 1 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ஸ்டாண்டர்ட். அண்ட் சார் சொன்ன மாதிரி வைஸ்டீன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ஃபோர்ட் லிஸ்ட்டில் எடுத்த ஒரு 20 சயின்டிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து சேம் யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க தான். அண்ட் இப்போ ரீசெண்டாக 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி சொன்னார். ஸோ சூஸ் பண்ண சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.2%. அவர் ஜெனட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் யூ கேன் ஆல்சோ கேன் யூ டெல் அபவுட் தி Erasmus program and the Bologna process which is available in our university? Our university medical faculty is a part of Bologna process. That is very important in Europe, because 48 European countries signed Bologna process contract. In Bologna is city in Italy, and in that building is the oldest university in the world. 1000 years in same city, in same building is university. And there 48 European countries signed contract agreement that education looks almost the same in every European country. So if you're part of Bologna process, you can collaborate with all other European Union universities and faculties. So that's something the students have to collect 360 credits until finishing faculty, and that is in all medical faculties in the Europe. Because of that also we are a part of the Erasmus program. That is great possibility for students to visit some other countries. At the beginning of the year they get a list of Erasmus program countries. So they can apply, and next semester to attend in some other country, and then when they finish, come back in Kragujevac and continue as they were all the time there. So we have first first 2 foreign students will go in Romania, and next winter semester they will spend in Romania. That's a great possibility for students to meet almost whole Europe. And when you are in Erasmus, you are not the only one. For example, you go in Erasmus in Italy, there will be people from Spain, from Poland, from Romania, and you will do together as a foreign student. That is also great opportunity to open
your eyes for so many cultures and so many knowledges. It's a great program for the exploration of the students, sir. Yes. எக்ஸ்போஷர் ஆல்சோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப பொலக்னா ப்ராசஸ் அப்படிங்கிறது இட்டாலிக்கு அந்த பொலக்னால டைப் பண்ணியிருக்கனால சில கண்ட்ரீஸோட அந்த டைப் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எராஸ்மஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து போய் இட்டலியிலையோ இல்லை ஜெர்மனிலையோ இல்லை ஸ்பெயின்லையோ அந்த மாதிரி எந்த கண்ட்ரியில் வேணாலும் படிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே போகிறப்போ வெறும் இந்தியன்ஸ் மட்டும்தான் இல்லை, அந்த கண்ட்ரி பீப்புள் மட்டும்தான் இல்லை. ஸோ வேறு நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லாமே தெல் பி லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு புதுவிதமான ப்ரோக்ராம் இல்லையா மேம்? யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்தால் அங்கே மட்டும்தான் நம்ம இருக்கோம்னு இல்லாமல் 6 years ஒரே இடத்துல ஸ்பெண்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக வேறு பிளேஸுக்கு நெய்பரிங் கண்ட்ரி போய் படிச்சுட்டு திருப்பி வரலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் தாங்கிறது கிடையாது. இந்த எராஸ்மஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ஒரு 6 months படிச்சுட்டு வராங்கன்னா இங்கே நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் மறுபடியும் ஒரு செமஸ்டருக்கு போகணுன்னாலும் வேறு கண்ட்ரிக்கு போகலாம். ஸோ இது ஒரு வாய்ப்பு வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட். அண்ட் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு குட்டி பிரேக். அப்புறம் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் போய் படிக்கலாமாங்க நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளை. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நம்ம கூட சர்பியாலேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவாஸ்லேருந்து ப்ரொஃபஸர் பிராமணர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவர்கிட்ட பேசலாம். Sir, could you please share some information about New Life Abroad Education? How you are associated with this consultant? About agency in New Life Abroad, yes. We have really great collaboration with them. I'm happy that I met not just few of them. I met all of them, and I can say that we have really great collaboration with them. Imagine that is not so often to see with the other countries, the other students. They travel with their students in Serbia. Now, for first year students that will attend our medical faculty, people from agency, New Life Abroad, will travel with them and be with them while they don't sure that they get good settlement, that they found everything they need, and also they visit them. And about our collaboration, you can see that I come here in India to work with them and to speak about our university and our medical faculty. And we are not in everyday contact, but we can be in everyday contact. So it's very good for a student to know that if he has some problem or issue, he can contact people from agencies. And they knew me very well. My colleague from the student service, Tiana, they knew her very well. So they can contact one of us and we will resolve everything in a very short period.
ஓகே சார். இப்போ நான் வந்து சார் கிட்ட என்ன கேட்டேன்னா, இப்போ நீங்கள் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட்டோட எந்த அளவுக்கு நீங்கள் அசோசியேஷனில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ நம்ம வெளிநாட்டில் போய் மாணவர்களை படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, நம்ம அனுப்பிச்சிட்டு அவங்க எப்படி இருக்காங்க என்ன போயிருக்காங்க நம்ம அனுப்பிவிட்ட ஏஜென்சிஸ் கிட்ட மட்டும் தான் நம்ம கேட்போம். பட் அந்த ஏஜென்சிஸ் நம்ம அந்த யூனிவர்சிட்டிஸ் கூட எந்த அளவுக்கு காண்டாக்டில் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் நம்மளோட மாணவர்கள் அங்கே எந்த அளவுக்கு சேஃபாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து சார் வந்து சர்பியாவிலேருந்து இங்கே வந்திருக்கப்பவே தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட காண்டாக்ட் இருக்குது, ரெகுலர் காண்டாக்ட், ஐ மீன் டே டு டே கான்வர்சேஷன் இல்லைனாலும் ரெகுலர் ஒரு காண்டாக்டில் தான் அவங்க இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. மேம் கிட்ட அடுத்து கேட்டலாம். மேம், உங்களுக்கும் அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் இந்த காண்டாக்ட் வந்து எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் மாணவர்களை வந்து மாணவர்களோட பாதுகாப்பு பற்றியும் மாணவர்களோட டே டு டே லைஃப் பற்றி நீங்கள் எப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க, இதை பற்றி எல்லாம் சார்? ஓகே, இப்போது ஏற்கனவே வந்து நம்ம நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்தப்போ நிறையா டைம் நம்ம இதே டிவி ஷோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து எந்த ஒரு கண்ட்ரி எந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஆசச் அப்படியே சொல்லிடுறது கிடையாது. ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ணி போய் பார்த்துட்டு வருதான். ஸோ நேரில் போய் வந்து நாங்கள் பார்த்து விசிட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது, அங்கே வந்து ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும், அண்ட் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்குமா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே ஹாஸ்டல் இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நாங்களும் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டீன்ஸ் இவங்களையெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது யூனிவர்சிட்டி, அதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. எங்களால் வந்து அது தொடர்ந்து செய்ய முடியும். வருஷம் அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நல்லா படிக்கிறாங்களா இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்கள் டீம் அங்கே இருக்காங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து தொடர்பில் தான் இருப்போம். ஸோ அவங்கள பற்றி கிளாஸுக்கு ரெகுலராக போகிறாங்களா, அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாங்கள் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஆல்ரெடி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒரு கார்டியன் மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணி அவங்களுக்கு என்ன விஷயம் என்னங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஓகே மேம். சார், யூனிவர்சிட்டிஸ் பற்றி when we were discussing about our university, can you tell me about the students faculty ratio and also about how clinical practice, theoretical practice? Students, first, maybe I forgot to say, whole program is on English from the beginning to the end. Students don't have to know any word of Serbian language. There is a free course of Serbian language, and students like to attend that because of the shop, of the markets. But in Serbia, there is no necessity to learn for Serbian university. language. No, it's not necessary. Students like, for everyday life to know some sentences. But from the beginning to the end, all professors, all assistants are very, very good in English. And I have to say, 80% of Serbian people is familiar with English. Serbian students start to learn English language from the first grade. So it's very easy to finish everything with English language. From the beginning, they have practical and theoretical and practical. அதாவது மாணவர்கள் வந்து இங்கேருந்து போகிறப்ப புதுசாக சர்பியன் லாங்குவேஜ் கற்றுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டுமே தெரிஞ்சாலே போதும். இங்கிலீஷ் வச்சு மேக்ஸிமம் அங்கே இருக்க எல்லாருக்குமே 80% இங்கிலீஷில் மட்டும்தான் கிளாஸஸ் டீச் பண்ணுறதுனால ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே அவங்க நம்பிக்கையாக அங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் பீப்புள் எல்லாருக்குமே 80% மக்கள் அங்கே இருக்கவங்க எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து இதாக இருக்கும். பேஷண்ட்ஸ், how do the students interact with the patients? Clinical subjects. Clinical subjects from the beginning, not just from the clinical subjects. From the start, we separate students in small groups of 6 to 8, and they will stay in that group from first year to the 6th year, and all the time they have their tutor or mentor. That is a young person, young assistant that is in charge for that group, and they have weekly meetings live or on Viber. And they discuss about everything, not just the problem, how you are working, how are your grade, and everything about that. And then we do practical part in so small groups. So I'm a psychiatrist. On psychiatry, I am with only 6 students on a practical part. Patient, 6 students, and I. And for them, it's so comfortable. For patient also, it's not crowded with 20 people, and they can ask whatever they want. And there it's interactive. If you have 20 students, 5 of them will be in corner, and you will not see them through the practical part. And like this, all are included and ask everything. And we are trying to provide always patients that are very good in English. Our students in medical faculty and Serbian and foreign always do with real patients, not models, not dummies, not robots. Always with not online, not avatars. Always with a real patient. So sometime, if it's something important to see, and that patient
something rare and that patient is not good in English, we translate, or some of young assistants. But students don't have to know any language except English to finish all program. ஓகே சார். அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றப்ப அகாடமிக்ஸை தாண்டி தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கிறத தாண்டி மெடிக்கல் சயின்ஸுன்றப்ப நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் இப்போது நான் இங்கே இருக்க ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் போகிறப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராக்டிக்கல் அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் போகுது அப்படின்னா அந்த இடத்துல பேஷண்ட் இருப்பாங்க, சார் இருப்பாங்க, ப்ளஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்கப்போ குறிப்பிட்ட அந்த 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுத்தர முடியுமோ எல்லா விஷயங்களையும் தெளிவாக அந்த 6 பேரையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ சப்போஸ் பேஷண்ட் கிட்ட அவங்க வந்து கான்வர்சேட் பண்ண முடியல, பேஷண்ட் வந்து அவங்க சர்பியன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னா பேஷண்ட் கூட இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை தே ஆர் டிரான்ஸ்லேட்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்களுக்கு அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இட் இஸ் கிரேட் டு ஹேவ் அ டாக் வித் யூ சார். வி மே கண்டினியூ ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். நியூ லைஃப் அப்ராட் கன்சல்டன்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ யூஜி வந்து நம்ம மெடிக்கல் சயின்ஸ் வந்து நம்ம அப்ராடில் படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பிஜி வந்து அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம சார் கிட்ட பேசலாம். சார், இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ் டு கண்டினியூ த பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி அண்டர் கிராஜுவேஷன் இன் Serbia itself, sir? Yes, there is possibility with our degree. It is possibility for PG. But most of the students, I would like to explain like this. When they finish our medical faculty, there are a lot of possibilities to do. They can come back in India. But most of the students, I was talking with them in Serbia, are thinking about go in some European Union country. So they can do their PGs there. They can also do PG in Serbia. It will start on English language. But most of the students like to go in some other European countries. Maybe the most popular is Germany and a German language. The only condition to continue PG and work in Germany is to knowledge of German language. And for now it's at least B2 level of German language. Because of that, it's great interesting for Germany. People from Kragujevac, from Serbia, doctors, it's average that 300 doctors every year go to Germany to work as a doctor. That was with the Serbian students, not with the students, foreign students. We will see with the foreign students. Degree of foreign students and Serbian students, it's completely the same. So there are so many places to work in Germany. They have great need for doctors. So they have agencies under German government that provide language courses. And their certificates are valid for the German government and to work in Germany. And after a few months, sometimes longer, sometimes 6, sometimes year, working in the general practitioner, they can enter in PG program. It depends what clinics offers. Sometimes it's gynecology, sometimes it's orthopedics, sometimes it's neurology, psychiatry, internal disease, and it's not only for free. They get payment for that. When they enter in Germany, they get very good payment. When you start to work in Germany, payment is at least
little bit more than 3,000 euros per month. I mean, while pursuing their, while practicing? While practicing and doing as a general practitioner and start PG all the time, they're paid. Oh, that's nice to hear. Not just free. Okay. Not just that students have to pay for Okay, PG. okay. They are paid for that with payment that is very good for very good way of life. Okay. That's the reason why hundreds and hundreds of doctors, not just from Serbia, 300 is average from Serbia, but so much from Croatia, Bosnia, Albania, Romania, go every year in Germany to start to work. One more thing I would like to say, when students start to learn German language, usually 2 years is enough, not so hard working, to learn to reach B2 level. With German language, it's possible to work in Austria. Okay. It's possible to work in Luxembourg, some part of Belgium. It's possible to work in Switzerland. So nice. German language open more door in Europe. Of course, not lot. Some students think about working in Italy. Then you have to know Italian language. It's not hard. Okay. Italy is beautiful country, but payment is a little bit less than in Germany. Okay. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம படிச்சுட்டு இருக்கப்பயே அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு போகிறப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சர்பியாவில் படிச்சுட்டு முடித்தாங்க அப்படின்னா 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க. ஸோ அங்கேயே மேற்கொண்டு மாஸ்டர்ஸ் படிக்கணும், பிஜி படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம். இல்லை நம்ம சர்பியாவில் 6 வருஷம் படித்து முடிச்சுட்டு இந்தியா வந்தோன்னா இங்கே நம்ம எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி இங்கே ஒர்க் பண்ணலாம். இப்போ யூஎஸ் போகணுமோ ரைட்டு, யூஎஸ்க்கு போகணுன்னா யூஎஸ்எம்ல எக்ஸாம் எழுதி என்ட்ரு ஆகலாம். யூகே போகணுனாலும் பிளாப் எக்ஸாம். ஸோ சர்பியாவில் படிக்கிறப்போ இந்த டிகிரி வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் வேலிட். பட் நிறைய மாணவர்கள் வந்து என்ன விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே போகிறதுக்கு தான் விரும்புவாங்க. அண்ட் மோரோவர் இது வந்து பார்டர் பை யூரோப்பியன் யூனியன் அப்படின்றனால எல்லாருக்கும் ஜெர்மனி போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ சர்பியாவில் படித்து முடிச்சுட்டு தாராளமாக ஜெர்மனிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். என்ன ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து இப்போ வரைக்கும் B1 கம்ப்ளீட் பண்ணும், B2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்க இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு 3வது வருஷம் 4வது வருஷத்துலேருந்து இந்த எக்ஸாம்ஸ் அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈவன் யூஎஸ்குள்ளே போகணும், யூஎஸ்எம்ல எக்ஸாம் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஜெர்மனிக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டுமே போதுமானது, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அண்ட் படிக்கிற காலத்தில் வந்து வைஸ்ரீன் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெய்டு, அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 3000 யூரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மதிப்புக்கு ஒரு 2,70,000 ரூபாய் பக்கம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மட்டும் படிக்கிறது இல்லை, அவங்க ஏர்னும் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ நிறையா பேருக்கு என்ன ஒவ்வொரு கண்ட்ரி போகிறோம், இப்போ சர்பியாவில் படித்து முடிச்சுட்டு ஜெர்மனி மட்டும் இல்லாமல் இட்டலி போகலாம், லக்சம்பர்க் போகலாம், சுவிட்சர்லாண்ட் போகலாம், எல்லாருக்கும் அது ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ எந்த நாட்டுக்கு போகிறோமோ அங்கே யூரோப்பியன் யூனியனில் அந்தந்த நாட்டோட லோக்கல் லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இது வந்து உலக அளவில் வந்து வேலிடான டிகிரி தான். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஸ்பாட் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் நியூ லைஃப் எப்ராட் வந்து இது வருஷம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்பியாவில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸுமே ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மேம். இப்போ சார் பேசுகிறப்ப சொன்னாங்க ஆக்சுவலாக ஜெர்மன் வந்து நம்ம ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாணவர்கள் இங்கேருந்து போயிருப்பாங்க இல்லையா, ஸோ தமிழ் மாதிரி ஜெர்மனும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். இங்கேருந்து போன மாணவர்கள் எத்தனை பேர் அவங்க ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுட்டு அடுத்து பிஜி பர்சியூ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்? ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சர்பியாவில் போய் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5th இயர்லாம் இருக்காங்க, 4th இயர் படிச்சுட்டு 3rd இயர்லாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு வந்து அவங்க இனிமேல் தான் என்ட்ரு ஆகிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அது வந்து ஈஸி தான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து ஜெர்மன் கவர்மெண்ட்டே வந்து நிறையா இன்ஸ்டியூட்ஸ் வச்சுருக்காங்க லாங்குவேஜ் கற்றுக்கிறது. ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்குது. நியர்பை யூனிவர்சிட்டியில் அந்த சென்டர்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக தாராளமாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நியூ லைஃப் எப்ராடோட சப்போர்ட் இருக்கும், நம்ம டீம் அங்கே இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான வேணும், நாங்கள் போகணும் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வேணும், எல்லாமே சப்போர்ட் பண்ணி தருவோம். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா விதத்துலையுமே நீங்கள் ஆமாம் கம்ப்ளீட்டாக 6 இயர்ஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நாங்களே கூட போய் ஸ்டூடெண்ட்ஸை அந்த யூனிவர்சிட்டியில் விட்டுட்டு அவங்க ஒரு கம்ஃபர்ட் வர வரைக்கும் அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு, அவங்க குரூப்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிட்டர்ன் வருவோம். ஸோ இது வருஷம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது எங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஓகே மேம். இன்னைக்கு சர்பியாவில் இருக்க யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ் பற்றி சார் கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்தபடியாக நம்ம சர்பியாவை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா வேற எந்தெந்த நாடுகளுக்கு போய் படிக்கலாம்? ஓகே, இப்போ சர்பியா மட்டும் இல்லாமல் நாங்கள் நியூ லைஃப் எப்ராட் வந்து இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் போய் ப்ராசஸ்
பண்ணுறதுக்கு ரஷ்யாவில் போய் படிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தந்துட்டுருக்கோம். கசாகிஸ்தான், கிர்கிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் உஸ்பெகிஸ்தானில் அண்ட் போஸ்னியா, சர்பியா அண்ட் ஜார்ஜியா இந்த மாதிரியான நாடுகளில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நாங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே மேம், இப்போதான் ரீசெண்டாக நீட் எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் வந்து நிறைய சர்ச்சைகள் கூட ஏற்பட்டு. இப்போ வெளிநாட்டில் போய் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் அவசியமா? அப்படி அவசியம் அப்படின்னா நீட்ல எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் மாணவர்கள் எடுத்திருக்கணும்? ஓகே, ஸோ வெளிநாட்டுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்எம்சி ரூல்ஸும் இருக்குது. அண்ட் வந்து அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டில் போய் ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சுட்டு திருப்பி இந்தியா வரும்போது எஃப்எம்ஜி எக்ஸாமும் எழுதணும். அதுக்கு மெயின் க்ரைட்டீரியா வந்து நீட் அப்பியர் ஆகிருக்கணும், நீட் பாஸ் ஆகிருக்கணும். நீட் பாஸ் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய கேட்டகரி பொறுத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அவங்களாம் வந்து 164 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாவே தாராளமாக வெளிநாட்டுக்கு போகலாம். இங்கேனா ரேங்கிங் அது அடிப்படையில் கவுன்சிலிங் போய் ரேங்கிங்கில் அதில் தான் இந்தியாவில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போனால் இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்காங்க, அவங்களோட பாஸ் மார்க் 164 அது இருந்தாலே தாராளமாக வெளிநாட்டில் எங்கே வேணால் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஸோ பிசி இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 129 மார்க் இருக்குது. ஸோ அந்த 129 பாஸ் மார்க் எடுத்தாலே வெளிநாட்டில் எங்கே வேணாலும் போய் படிச்சுட்டு வரலாம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேர் நீட் அப்பியர் ஆகலை, லாஸ்ட் இயர் அப்பியர் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் கார்டு வச்சே வந்து போய்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் அதுக்கு முந்தின வருஷம் முடிச்சிருந்தால் 2022 வந்து நீட் முடிச்சிருக்கேன் என்கிட்ட அந்த ஸ்கோர் கார்டு தான் இருக்குது அப்படின்னாலும் அது வச்சே போகலாம், 3 வருஷம் வேலிட். ஸோ நீட் பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் மார்க் இருந்தாலே தாராளமாக வெளிநாட்டில் எங்கே போய் படிச்சுட்டு வரலாம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் நீட்டே எக்ஸாம் எழுதலை, இல்லை நீட்டில் மார்க்ஸ் வந்து நான் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கும் வெளிநாட்டில் போய் தாராளமாக படிக்கலாம். அங்கேயே படிச்சுட்டு எந்தெந்த நாடுகளில் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா அங்கே நிறைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் டைரெக்டாக வந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு கவுன்சிலிங் ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சது 3/4 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தேவை. ஸோ 1-to-1 பேசுகிறப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன கண்ட்ரி, எவ்வளோ ஃபீஸ், இந்த மாதிரி டீட்டெயில் தான் சொல்ல முடியும். ஓகே மேம், இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ஒரு சில ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் படிக்கணும் அப்படின்னா ஐஎல்ஸ் எக்ஸாம்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக மாணவர்கள் அனுப்பக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு அவங்க போய் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் க்ரைட்டீரியாஸ் இருக்கணும் அப்படின்னு சம்திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் தாண்டி அவங்களுடைய கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வந்து குறைஞ்சது 50% மார்க் இருந்தாலே போதுமானது. இதில் வந்து நான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி டிஃபர் ஆகும். சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 60%, 60% மார்க் எடுத்துருக்கணும் கெமிஸ்ட்ரி பயாலஜியில். சில யூனிவர்சிட்டிஸில் சில கண்ட்ரியில் 70%. ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலும் போதுமானது அப்படிங்கிறது நீங்கள் நேரில் வரும்போது கவுன்சிலிங்கில் சொல்லுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம போய் படிக்கிறது 6 வருஷமும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ வெளிநாட்டுக்கு போகிறப்ப எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஐஎல்ஸ், டோஃபில் அந்த மாதிரி அடிஷ்னல் எக்ஸாம் எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மார்க்கில் அவங்க 60% மார்க் இருந்தாலே போகும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துலேருந்து கூட வருவாங்க. ஸோ தமிழ் மீடியத்துலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் சில சென்டர்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம். ஸோ அவங்க இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் தாராளமாக போதும். கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 60% மார்க் இருந்தாலே, இல்லை சிலதில் 50% மார்க் இருக்கும், அதுவே போதும். யூனிவர்சிட்டி டிஃபர் ஆகும். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சிறிய இடைவெளி. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். இப்போ வெளிநாட்டில் சர்பியா மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளுக்கு அனுப்பி நீங்கள் மாணவர்களை எம்பிபிஎஸ் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. அப்படி படிக்கிறப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரைட்டீரியா இல்லையா? ஸோ இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்து எப்படி இருக்கும், ஒரு கண்ட்ரீஸ்க்கு எந்த அளவுக்கு டிஃபர் ஆகும், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக.
இப்போ நம்ம சர்பியாவில் போய் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பியாவில் வந்து 4 யூனிவர்சிட்டி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட் போய் படிக்கிறீங்க அப்படின்னா 8000 யூரோஸ் வரும். ஸோ 8000 யூரோன்னு வரும்போது ஒரு 7,20,000 வரும் வருஷம். ஸோ இது இல்லாமல் நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 யூரோ வரும். அது வந்து ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,30,000 வரும் வருஷம். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 6,000 யூரோ வரும். அது வந்து ஏறத்தாழ 5,40,000. ஸோ இப்போ ஸ்பெஷலாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரேங்கிங்கில் டாப் மோஸ்ட் இருக்குது அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் அவங்க கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா வெறும் வந்து 4,50,000 தான் வரும். ஸோ 5,000 யூரோ அப்படிங்கிறது 4.5 லட்சம் வரும். இது வந்து 2 ஃபீஸாக வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து மாதம் வந்து ஒரு 120 யூரோ வரும். ஃபுட்டு இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 200 இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ 6 வருஷம் படிச்சுட்டு வரும்போது ஏறத்தாழ ஒரு 40 லட்ச ரூபாய்க்குள்ளே வரும் சர்பியாவில். இப்போது சர்பியாவில் வந்து 40 லட்ச ரூபானா அது இல்லாமல் நிறைய நாடுகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து வெறும் 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே படிச்சுட்டு வரலாம் ஒரு MBBS டிகிரி. ஸோ இன்றைக்கி வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு மருத்துவ படிப்பு, அது நல்ல வேலிடான குவாலிட்டியான ஒரு மருத்துவ படிப்பு, ஒரு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் படிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்பு நியூ லைஃப் அப்ராட் ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நிறையா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்க யூனிவர்சிட்டிஸ்னால் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட் செல்லிங் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா சீக்கிரம் அட்மிஷன்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆயிரும். ஏன்னா நிறையா பேருக்கு மருத்துவ படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து கம்மியான ஒரு பட்ஜெட்டில் வருதுன்னா இது நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் நிர்ணயம் பண்ணுறதில்ல. நான் சொல்கிற இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் நீங்கள் டைரெக்டாக அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் செக் பண்ணிங்கனாவே நான் சொல்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ நான் சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் இப்போ 2 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களோட டியூஷன் ஃபீஸு ஹாஸ்டல் இதெல்லாம் கவர் ஆகிற யூனிவர்சிட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா துலா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சவுத் யூரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓம் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் போய் தாராளமாக படிச்சுட்டு வரலாம். 6 வருஷம் நீங்கள் படிச்சுட்டு வரோம், வருஷம் 2 லட்ச ரூபா தான் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஃபில்லிங் சீட்ஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஏறத்தாழ 6 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 18 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபாய்க்குள்ளே முடிச்சிடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைம் நம்ம 20 லட்சம் கட்ட போகிறதில்ல, வருஷம் தான் பேமெண்ட். ஸோ வருஷம் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பே பண்ணிக்கலாம். இப்போ இதே ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிவர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, பஷ்கிர் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் தான் அண்ட் டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான். இதுலேயும் நீங்கள் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து தாராளமாக பே பண்ணிக்கலாம். இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ரஷ்யாலேயும் பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகமாக உள்ள யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வோல்கோகிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பெர்ம் ஸ்டேட் மெடிக்கல், இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லையும் போய் தாராளமாக படிக்கலாம். அங்கே படிக்கிறப்ப 3.5 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வருது. இப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10 வருஷமாக வந்து 15 வருஷமாக இங்கிலீஷ் மீடியம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கனால அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் கூட. இப்போ நான் சொன்ன ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்க யூனிவர்சிட்டிஸ், 3 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்க யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்கள் சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபில்லிங் யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஃபில் ஆயிரும். ஸோ இம்மீடியட்டாக வந்தாங்கன்னா ரைட் நோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் நிறையா பேர் எடுத்துட்டாங்க. சீக்கிரம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்மீடியட்டாக அட்மிஷன்ஸ் வாங்கி தர முடியும். அண்ட் ஃபஸ்ட் பேட்ச்லேயே நம்ம செப்டம்பர் கடைசியில் கிளம்புற மாதிரி இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வந்தேன்னா இட்ஸ் லென்த்தி ப்ராசஸ். நம்ம அட்மிஷன்ஸ் அப்ளை பண்ணி அட்மிஷன் லெட்ரு வரணும், வீசா பிளான் பண்ணணும், இன்விடேஷன் லெட்டர் வர டைம் ஆகும். ஸோ லென்த்தி ப்ராசஸ். சீக்கிரம் வந்தாங்கன்னா பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 18 லட்ச ரூபாய்க்குள்ளேயும் MBBS படிச்சிடலாம், 40 லட்ச ரூபாயிலையும் படிக்கலாம். ஸோ கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கான பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணி தருவோம். அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணுவோம். ஸோ சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தாலுமே தாராளமாக மருத்துவ படிப்பு சாத்தியம். அண்ட் நியூ லைஃப் அப்ராட் எல்லாருக்கும் ஒரு புதுமையான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கான என்ன கோர்ஸ் வேணும், எந்த கண்ட்ரினாலும் நம்ம திணிக்காமல் ஏற்பாடு பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகே மேம், கண்ட்ரிஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆனாலும் அவங்களோட எஜுகேஷன் குவாலிட்டின்றது கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. கண்டிப்பாக அது இந்தியன் இங்கே ஃபாலோ பண்ணுற அதே பேட்டர்ன் தாங்க. இப்போ நம்ம இங்கே என்ன ஸ்டாண்டர்டோ அதே ஸ்டாண்டர்டு தான்.
ஸோ அதனால் அவங்க அதில் வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது கிடையாது. ஓகே மேம். இப்போது ஃபாரினில் போயிட்டு அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் இந்தியா வந்ததுக்கப்புறம் எம்சிஏ எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக அப்பியர் ஆகணும். நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி ஃபாரின் வெளிநாட்டில் அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிற ஒரு பெரிய கருத்து என்னென்னா, இல்லை அங்கே போய் படிச்சுட்டு வந்தால் இங்கே எல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியாது அந்த மாதிரியெல்லாம். நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கிறோன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக வச்சுக்க வேண்டியது, நீங்கள் போய் படிக்கிறது மருத்துவ படிப்பு, எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் என்ன படிக்கிறீங்களோ அது ரிலவெண்ட்டாக தான் உங்களுக்கு எஃப்எம்ஜியில் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீட் மாதிரி மைனஸ் மார்க்ஸ் இருக்காது. எஃப்எம்ஜியில் டோட்டலாக 300 கேள்விகள் இருக்கும். அதில் 150 மார்க் எடுத்தாலே தாராளமாக பாஸ் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கண்டிப்பாக ஒரு டெடிகேட்டிவாக ஒரு டிட்டர்மெண்ட்டாக நீங்கள் படிக்கணும். படித்தா மட்டுமே தான் அது வந்து பாஸ் பண்ண முடியும். அண்ட் நியூ லைஃப் அப்ராட் மூலிமா படிச்சுட்டு இது வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2017 போன மாணவர்கள் இந்த 2023 கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தவங்க இந்த வருஷம் எஃப்எம்ஜி வந்து ஜான்வரியில் தான் நடந்தது. அதில் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே 99% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் இப்போ இன்டர்ன்ஷிப்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ எஃப்எம்ஜியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்காது. கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ், நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு சப்ஜெக்ட்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிறதா நீங்கள் படிப்பீங்க. ஸோ பயந்துக்க வேண்டாம். அதுக்கான சப்போர்ட்டும் வந்து அடிஷ்னலாக நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு அடிஷ்னல் கோச்சிங் வேணும்னாலும் எங்கனால நியூ லைஃப் அப்ராட்னால உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியும் கண்டிப்பாக. ஓகே மேம். இப்போது ஃபாரினுக்கு அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்கான ஏஜென்சிஸ் எக்கச்சக்க நிறைய ஏஜென்சிஸ் வந்தாச்சு. இப்போ நியூ லைஃப் அப்ராட் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து யூனிக்காக இருக்கோம். உங்களோட யூனிக் குவாலிட்டிஸ் என்ன, உங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன நேயர்களுக்கு? ஆக்சுவலாக நியூ லைஃப் அப்ராட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடந்த 14 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கோர்ஸும் வந்து திணிக்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன கண்ட்ரியில் போய் என்ன படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எங்கள் இன்ஜினியரிங்னா அது அந்த மாதிரி எந்த கண்ட்ரியில் என்ன வேணுமோ அதுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நாங்கள் வந்து யாரோ சொல்கிறது கேட்டல, நாங்களே டைரெக்டாக போய் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கண்ட்ரிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நாங்கள் அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் நிறைய யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்தே வந்து ஆட்கள் வர வச்சு இங்கே நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி எஜுகேஷன் இருக்கும், இதெல்லாம் வந்து வருஷம் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம். அது எங்களுடைய ஸ்ட்ரென்த். அண்ட் நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணி போய் அவங்கள விட்டுட்டு வருவோம். அண்ட் 6 வருஷம் நாங்கள் ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணுறோம். இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொல்கிற ஒரு சில விஷயத்தை எங்கள் மூலியமாக தான் கட்டாயம் போய் ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னா சில விஷயங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 6 பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா நீங்கள் போகிறது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறது செக் பண்ணுங்கன்னு நாங்கள் வந்து எல்லா ஷோஸ்லேயும் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். அண்ட் நீங்கள் போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி என்எம்சியோட ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கா, WHO ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டிஸா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் நீங்கள் போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் 6 வருஷம் வந்து இங்கிலீஷ் மீடியம் தானா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம போய் படிக்கிறப்ப படிப்பு எவ்வளோ முக்கியம், அந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள அக்காமடேஷன் இருக்கா, அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டி இந்தியன் ஃபுட் கிடைக்குமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த நிறுவனத்து மூலிமா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறையா வந்து நிறுவனங்கள் செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ திடீர்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பாதியில் வைண்டப் ஆகி போட்டுருவாங்க. அண்ட் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே படிக்கிற ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா அப்பியர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நாங்கள் அஃபிஷியலாக வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நீங்கள் சில வெப்சைட்ஸில் போய் செக் பண்ணால் எங்கள் நேம் இருக்கும். அண்ட் நாங்கள் இந்தியாவில் மட்டும் இங்கே மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாமல் அங்கே வந்து எங்களுக்கு சீட் ஷேரிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும், சீட் ஷேரிங் இருக்கா அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நாங்கள் வந்து 6 வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணுறோம். அண்ட் நிறைய நிறுவனங்கள் மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன இருக்கோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் எங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக தெரியும் எங்களோட ட்ராக் ரெக்கார்டு, நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கோம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் உருவாக்கியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்து தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ பார்த்தேங்க இல்லை ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் சரி, யார்கிட்டையாவது கேட்டாலும் ரெஃபரன்ஸில் இந்த மாதிரி தான்.
ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஸோ மற்ற இடத்துல மாதிரி இல்லாமல் நாங்கள் அது வந்து எல்லா வருஷமும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நிறையா நாடுகளில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நாங்கள் டைரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறதுனால எந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, என்ன இருக்கோ அதுதான். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம். அது வந்து தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ லைஃப் அப்படிங்கிறது எல்லாரும் குழந்தைங்களுக்கும் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு புதுமையான வாழ்க்கை. ஓகே மேம், மருத்துவ படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு தொடர்ந்து இந்த சேவை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வெரி ஹாப்பி டு மீட் யூ டுடே சார். யூ ஹேவ் எக்ஸ்பிளைன் அ லாட் அபவுட் த யூனிவர்சிட்டி ஆஃப் Glasgow. You have explained a lot about Serbia too. You had been here for 10 days, right? How many days you have visited India, sir? This is one really, really great country, and I hope that I will come next year and maybe every next year. But also, I have to take this opportunity. Maybe it's best for your audience to see is you to come to Serbia with people from the agency, and we can record something there to see in reality how students are satisfied in one great surrounding for study. ஓகே சார். ஆக்சுவலாக இந்தியாவை பற்றியுமே சார் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போவேன்றதையும் சார் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேம், இப்போது கடைசியாக வந்து இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்தில் இருக்கிறதால மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஓகே, இப்போ வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது வந்து சாத்தியமே தான். ஸோ எல்லாருக்கும் வந்து மருத்துவ படிப்பு போய் படிக்கணும், MBBS வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக அது முடியும். குறைஞ்சது 2.5 லட்ச ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நிறையா வந்து இருக்குது. ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து போய் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு எப்படி எல்லாம் 6 வருஷம் படித்து முடிச்சுட்டு வரக்கு நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்காலர்ஷிப்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் வந்து கவுன்சிலிங் வரட்டும் அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் சீக்கிரம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 50 சீட் இருக்கும், சில 25 சீட் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ சீக்கிரம் வந்தாங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச்லேயே போயிடலாம். அண்ட் வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுடைய ஸ்க்ராலிங்கில் கீழே நம்பர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ டைரெக்டாக கோயம்புத்தூருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எங்கிட்ட தாராளமாக பேசலாம். நேரில் வந்தீங்க அப்படின்னா 1-to-1 கவுன்சிலிங்ஸ் போயிட்டுருக்கு, அட்மிஷன்ஸ் போடலாம். நீங்கள் நேரில் வந்து தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு இல்லை. இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பொறுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், பாஸ்போர்ட் இல்லாட்டி ஆதார் கார்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீட் ஸ்கோர் கார்டு இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிடலாம் இமீடியட்டாக. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றதுக்கு தாராளமாக நியூ லைஃப் அப்ராட் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் ஹோல்ட் பண்ணி இப்படிங்கிறதுக்குள்ளே 6 வருஷம் கம்ப்ளீட் ஆயிரும். நாங்கள் பார்த்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி டிகிரி முடிச்சுட்டு வந்து மேற்கொண்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரம் வந்தாங்கன்னா அவங்களும் மருத்துவர் ஆகலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் நம்ம பார்க்கணும்னு நிறைய ஆலோசனைகள் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே சார். தேங்க்யூ ஸோ மச். நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.